பிரெக்னன்சி டைம்ல கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்றது? எப்படி 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 கல்லு கிட்னிக்குள்ள இருக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. அது கிட்னில இருந்து இறங்கி டியூப்ல லாக் ஆகிறப்பதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். ஒண்ணு வலி, ரெண்டாவது இன்ஃபெக்ஷன். இது ரெண்டுமே தாயும் குழந்தையும் கண்டிப்பா பாதிக்கும். ஸோ உங்களுக்கு கிட்னி ஸ்டோனுக்கு உண்டான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல கிட்னில ஏதாவது அடைப்பு இருக்கா, வீக்கம் இருக்கா, கல்லு தெரியுதாங்கிறது பாருங்க. ஒருவேளை ஸ்டோன் தெரியலன்னா தயவு செய்து சிடி ஸ்கேன் பண்ணாதீங்க. பிரெக்னன்சி டைம்ல சிடி ஸ்கேன் பண்ணீங்கன்னா அது குழந்தையோட வளர்ச்சியை கண்டிப்பா பாதிக்கும். ஸோ ஒருவேளை ஸ்டோன் தெரிஞ்சதுன்னா எப்படி டீல் பண்றது? இதுல என்ன குட் நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல ஃபார்ம் ஆகுற ஸ்டோன்ஸ் 60 to 80% வந்து தானாவே வெளியில வந்துடும். ஸோ நீங்க டேப்லெட்ஸ் எடுத்து தண்ணி குடிச்சாலே போதும். ஒருவேளை ஸ்டோன் வரலன்னா அதுக்கு சர்ஜரி தான் பண்ணணும். இந்த பிரெக்னன்சி டைம்ல செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்ற 13 to 28 வீக்ஸ்க்குள்ள இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நீங்க சேஃபா எண்டோஸ்கோபிக் சர்ஜரி மூலியமா, லேசர் மூலியமா கிளியர் பண்ணிடலாம். கன்சீவ் ஆன உடனே இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் வந்தாலோ இல்லைன்னா டெலிவரி டைமுக்கு ஜஸ்ட் முன்னாடி இந்த ப்ராப்ளம் வந்துச்சுனாலோ நம்ம அப்போ உடனே சர்ஜரி பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ஸ்டென்ட் மட்டும் வச்சுட்டு அடுத்த சேஃபான டைம்ல நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஸ்டோனை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த பிரெக்னன்சி டைம்ல நம்ம வெளியில இருந்து இந்த ஷாக் வேவ் தொற்றுச்சி கொடுக்கறதோ இல்லைன்னா முதுகுல தொலை போட்டு பிசிஎன்எல் சர்ஜரி பண்றதோ கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதனால பிரெக்னன்சி டைம்ல கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துச்சுன்னா நீங்க தண்ணி குடிச்சு டேப்லெட்ஸ் எடுத்தாலே பெரும்பாலான ஸ்டோன்ஸ் வெளியில வந்துடும். முடியாத பட்சத்துல நம்ம எண்டோஸ்கோபி மூலியமா, லேசர் சர்ஜரி மூலியமா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஈஸியா அகற்றிடலாம். நன்றி. நிரஞ்சன் மருத்துவமனை, ஆத்தூர் ரோடு, பெரம்பலூர்.